வார்னர் ப்ரோஸ் அண்ட் சீ வேர்ல்டுக்கு ஒரு நாள் போயிருந்தோம். இந்த மாதிரி அட்ராக்ஷன்ஸ்லாம் நாங்கள் வந்து ஒரு 2 days தான் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம். ஏன்னா இதோட ஷார்ட் ஹாலிடேனால் ரொம்ப இப்படியே ஸ்பெண்ட் பண்ண அப்புறம் நம்மளுக்கு வீட்டில் உட்காந்து பேசுகிறதுக்கு கதை பேசுகிறதுக்கு டைம் இருக்காது அப்படின்ட்டு. ஸோ வார்னர் ப்ரோஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இது நான் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வரேன். இது வந்து சீ வேர்ல்டுக்கு நான் முன்னாடியே போயிருக்கேன். ப்ளஸ் ஒரு ஷார்ட்ஸில் வேறு அதை பற்றி நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன். வார்னர் ப்ரோஸில் வந்து எனக்கு அந்த ஃப்ளின்ஸ்டோன்ஸ்லாம் பார்க்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா நான் சின்ன வயசு குட்டியாக இருக்கும்போது ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி எங்கள் மம்மி சொல்லுவாங்க, நான் ஸ்கூல் அதெல்லாம் பார்த்துட்டு தான் நான் சாப்பிட்டுட்டு போவேன் அப்படின்ட்டு. அதை ஸ்க்ரீனில் பார்த்து அதை நேரில் அப்படியே ரெப்ளிகேட் பண்ணி வச்சு அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது எனக்கும் என் தங்கச்சிக்கும் ரொம்பவே ஹாப்பி அண்ட் க்யூட்டாக இருந்துச்சு அதெல்லாம் பார்க்கும்போது. இப்போ இருக்க கார்ட்டூன்லாம் கம்பேர் பண்ணும்போது அதெல்லாம் என்ன க்யூட்டாக இருக்குது அப்படின்ட்டு நல்லா பேசிகிட்டே டைம் போயிடுச்சு நல்லா. அதுக்கப்புறம் நாங்கள் சீ வேர்ல்டுக்கு போயிருந்தோம். சீ வேர்ல்டில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய புதிய சீ அனிமல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஒயிட் வைல்ட் டாக்ஸு, ஃபாக்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. அங்கே வந்து ஜஸ்ட் ஒரு வாக் மாதிரி போயிட்டு ஒரு ஸ்ட்ரோல் மாதிரி பண்ணிவிட்டு ஃபுல் டே அங்கே ஸ்பெண்ட் பண்ணல. வார்னர் ப்ரோஸில் தான் மெஜாரிட்டி ஆஃப் த டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு சும்மா அந்த சீ அனிமல்ஸ்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து திருப்பி அபுதாபிக்கு கிளம்பி வந்துட்டோம்.